ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குன்னூர் டவுன்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம குன்னூர் பஸ் ஸ்டாண்டு, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங் ஏரியாஸ், மார்க்கெட் ஏரியாஸ் இதெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான டவுன் குன்னூர். நம்ம கீழே மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி வரைக்கும் போற ஹில் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஹெரிடேஜ் ட்ரெயின், அது குன்னூர் வழியா தாங்க போகும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க குன்னூர் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம குன்னூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இங்க பாருங்க, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் குன்னூர். ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல இருக்கும். வாங்க மக்களே, குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ் வந்து குன்னூர் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து போகும். இது ஃபுல்லா வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். ஸோ குன்னூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குங்க. பஸ்ஸஸ் எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க உள்ள. ஸோ இங்கிருந்து கோத்தகிரி பாத்தீங்கன்னா 22 கிலோமீட்டர், சிம்ஸ் பார்க் 3 கிலோமீட்டர், டால்பின்ஸ் நோஸ் வந்து 12 கிலோமீட்டர். இது வந்து ஜெகதலா அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. பெட்ஃபோர்ட், குன்னூர், பாய்ஸ் கம்பெனி, அருவங்காடு, ஜெகதலா. ஐ திங்க் ஊட்டி ரூட்ல இருக்கிற ஏரியாஸ் இதெல்லாம். ஊட்டி வர்க்கி ஃபேமஸ் இல்ல, ஸோ எங்க பார்த்தாலும் பேக்கரிஸ் இருக்கும். ஸோ ஊட்டி குன்னூர் வந்தா நீங்க பேக்கரியில முக்கியமா வாங்கிட்டு போக வேண்டிய ஐட்டம்ஸ். செம்ம பிஸியான ஏரியாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இன்னொரு மினி பஸ்ஸஸ் வருது பாருங்க. இது ஃபுல்லா ஹில் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆட்டோவும் இந்த மாதிரி மினி பஸ்ஸஸும் தாங்க. லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஊட்டிக்கு கோத்தகிரிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி பஸ் கிடைக்கும். மெயின் ஹைவேல வந்து இந்த பக்கம் ஊட்டி ஹைவே இருக்கு. ஊட்டி ஹைவேல இருந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம், ஊட்டி, கோயம்புத்தூருக்கு, ஊட்டிக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். இது சிம்ஸ் பார்க் போற பஸ் தாங்க. இது பாருங்க, குன்னூர்ல இருந்து பெட்ஃபோர்ட் போற பஸ் சிம்ஸ் பார்க் வழியா குன்னூர் டு குன்னூர். சரி வாங்க ஃபர்தரா உள்ள போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் பஸ் இருக்கு இல்லைங்களா, சின்ன குட்டி பஸ், அது ரொம்ப கியூட்டா இருக்குங்க. நீலகிரி ப்ளூ மவுண்டைன் பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து பஸ்ஸஸும் வந்து ப்ளூ கலர்ல வச்சிருக்காங்க பாருங்களா. ஸோ இது வந்து பில்லூர் மட்டம் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. பஸ் ஸ்டாண்ட் வழியாவே வந்து ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் போறதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு மினி பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. மணிக்கூண்ட ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இது வந்து குன்னூர்ல இருந்து பென்காம் அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹில்லுல இருக்கிற ஊருங்க. எல்லாமே ஹில்லுல இருக்கிறதுனால நீங்க ஈஸியா போயிட முடியாது. பஸ்ஸஸும் வந்து டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்றது வந்து ஈஸி கிடையாதுங்க. நம்ம நினைச்ச நேரத்துக்கு பஸ், ஜீப்பு, ஆட்டோ எல்லாம் கிடைக்காது. இது YMCA போற பஸ். காத்து சும்மா பலமா அடிக்குதுங்க, செம்ம சில்லுன்னு இருக்கு. நாம ஒரு மார்ச் மாசம் தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா உபதலை பிரிவு அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ், ஒட்டுப்பட்டறையம். நம்ம நீலகிரி வந்து ஒரு ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து மலை மேல இருக்கிறதுனால ஒவ்வொரு டவுன் பக்கத்துல இருந்தும் வந்து உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். கோத்தகிரியும் இதே மாதிரி குன்னூர் மாதிரியே ஒரு டவுனு.
லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம கோத்தகிரியில இருந்து குன்னூர் வந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வீடியோ போட்டிருந்தோம். செம்ம சூப்பரா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. இது வந்து சிம்ஸ் பார்க் போற பஸ்ஸுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. டிராவலர்ஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஃபேன்சி ஷாப்ஸ், காஃபி ஷாப்ஸ், ஜெராக்ஸ் ஷாப்ஸ், ஒரு டிபிக்கல் பஸ் ஸ்டாண்ட் என்விரான்மெண்ட். ஊட்டியில லோக்கலா நீங்க இறங்கி சுத்தி பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஐ ஓப்பனரா இருக்கும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க பஸ் டைமிங்ஸ் எல்லாம். கொலக்கொம்பை, சட்டன், முத்தநாடு, கிளிஞ்சாடா, பால்மரா எஸ்டேட், நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். குன்னூர் டவுனுக்குள்ள பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு நீங்க இந்த மினி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணிடலாம். இன்டீரியர்ல போகணும்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தான், டைமிங்ஸ்க்கு தான் இருக்கும். இந்த பஸ் பாத்தீங்கன்னா வண்டி சோலா எல்லாம் போற பஸ்ஸுங்க. ஒட்டுப்பட்டறை, சிம்ஸ் பார்க், வண்டி சோலா இங்கெல்லாம் போற பஸ். மேல போட்டிருக்காங்க பாருங்க ஊர் பேரெல்லாம். ஆர்செட்டின், பில்லூர் மட்டம், பென்காம், சோகத்துறை, பழைய அருவங்காடு, கரிபரா ஹட்டி. ஹட்டினா இங்க வில்லேஜுங்க, நம்ம வடக மக்கள் வாழ்ற ட்ரெடிஷனல் ஊரெல்லாம் வந்து ஹட்டின்னு தான் இருக்கும். பாலடா, இது பாத்தீங்கன்னா மேலூர், ஒசஹட்டி. எவ்வளவு ஹட்டிஸ் இருக்கு பாருங்க. அதிகரெட்டி, அரையட்டி, மஞ்சக்கும்பை, மஞ்சூர். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டீரியர் வில்லேஜஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஊரும் வந்து அவ்வளவு அழகா இருக்கும், கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி. செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. இது வந்து முப்பர்காடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போற பஸ். ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஏரியாஸ் தாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் மலை மேல. சரி வாங்க அப்படியே சும்மா லைட்டா நம்ம மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். அம்மா மருந்தகம் இருக்கு வெளியே வந்தோடனே. எவ்வளவு ரஷ் பாருங்களா. சோ சுத்தி இருக்கிற எஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் வந்து இதுதான் முக்கியமான டவுன்ங்கிறதுனால எல்லா பக்கமுமே ரஷ்ஷா இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. சாப்பிடுறதுக்கு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ், நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து குன்னூர்ல இருந்து கொலக்கம்பை, கோட்டக்கல் போற பஸ். நிறைய பேரெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சோ பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெய்டு கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கு. இங்க பெரிய சிட்டின்னு பார்த்தா கீழே கோயம்புத்தூர் தாங்க. சோ மக்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு, அதுக்கப்புறம் பெரிய ஷாப்பிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் போவாங்க. சோ இது பிஸி மார்க்கெட் ஏரியா. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மேல ஊட்டி மேல வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்ற சிட்டியே பாத்தீங்கன்னா குன்னூர் தாங்க. சிட்டின்னு சொல்ல முடியாது, டவுன்னு சொல்லலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்களா ஒரு ஸ்நாக் ஷாப்பு. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. பணியாரம், வடை, போண்டா, பஜ்ஜி. ஸோ குன்னூர் வந்தா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நாம மார்க்கெட் ஏரியாக்குள்ள வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க எவ்வளவு பிஸியா இருக்குன்னு. ஹோல்சேல், ரீட்டைல் மார்க்கெட் எல்லாம் இங்கதான். சப்ளைஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய லாரிஸ்ல. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்,
ப்ரொவிஷன்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். அங்கங்க இந்த மாதிரி பஜ்ஜி கடை இருக்குங்க. குளிரான ஊருக்கு எதமா இருக்கும் போல, அதனால நிறைய சுட சுட இருக்கு. இது ஒரு மெஸ்ஸுங்க, பிரபா மெஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்நாக் ஷாப். அங்கங்க நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ் இருக்கு. இங்க ஏதோ ஒரு கோவில் இருக்குங்க, ஐ திங்க் மாரியம்மன் கோவில் நினைக்கிறேன். நிறைய பேக்கரிஸ் இருக்குங்க, பேக்கரிஸ், ஸ்நாக் ஷாப்பு. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது போல குன்னூர்ல. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ். மக்களே, நம்ம மார்க்கெட்ல இருக்கிற கோவில் சைட்ல இருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. நிறைய ஏரியா இருக்குங்க, பெரிய மார்க்கெட் போல இருக்குங்க. இந்த சைட் பாருங்க, வளைச்சு வளைச்சு ஃபுல்லா கடைகளா தான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, ஃபேன்சி மொபைல் ஆக்சசரிஸ். நம்ம வின்டர் வேர்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க குளிரான ஊர்ல. சுத்தி சுத்தி இருக்குங்க, பெரிய மார்க்கெட் இருக்குங்க. ஓ, இங்க பாருங்க, ஹில் ஸ்டேஷன் மேல எவ்வளவு பெரிய மார்க்கெட் பாத்தீங்களா? பூக்கடைங்கெல்லாம் இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரீட்ல. அங்கங்க வந்து நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குங்க, நிறைய ஷாப்ஸ். பேக்கரிங்க, நேஷனல் பேக்கரி நிறைய இருக்குங்க. ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிக் ஷாப்ஸ், ட்ரெஸ் கடைங்க. இங்க பாருங்க, நிறைய பைலைன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தை போகுது. எல்லாமே கடைங்க. கிஃப்ட் ஷாப்ஸ், வேற லெவல்ல. ஓ, மார்க்கெட்ல இருந்து மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, கிரவுன் பேக்கரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பழைய காலத்து பேக்கரிங்க, 1880லயே ஓபன் பண்ணிருக்காங்க கிரவுன்ஸ் பேக்கரி. அவ்வளவு பழைய பேக்கரி, ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் கேப்ஸ் எல்லாம் நிக்கிற இடங்க. மக்களே, இப்ப நாம் இருக்கிறது குன்னூர் மவுண்ட் ரோடுங்க. மவுண்ட் மேல ஒரு சர்ச் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சிப்ஸ், ஹாட் சிப்ஸ் மாதிரி கேரளா சிப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. செம்ம பிஸியான மார்க்கெட் ஏரியா. பரவாயில்ல, ஊட்டியில அவ்வளவா ஆட்டோஸ் பாக்கலீங்க. குன்னூர்ல ஆட்டோஸ் இருக்கு லோக்கல்ல டிராவல் பண்றதுக்கு. இது பாருங்க, ஹோட்டல் ராமச்சந்திரான்ட்டு. பாட்டா ஷோரூம், அதுக்கப்புறம் ஏர்டெல் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்கு.
மக்களே, மவுண்ட் ரோட்ல இருந்து மறுபடியும் நம்ம கிரவுன் பேக்கரி பக்கம் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் போற சைட்ல இங்க ஒரு குட்டி ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு. குன்னூர் நகர சுற்றுலா சீருந்து ஓட்டுநர் சங்கம். நான் சொன்னல டூரிஸ்ட் கேப்ஸ் எல்லாம் நிக்கிற ஏரியா. பரவாயில்லைங்க, நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கு. சிம்ஸ் பார்க் போறதுக்குதான் நிறைய பஸ்ஸஸ். இந்த பக்கம் நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ட்ரை கிளீனர்ஸ் அண்ட் லாண்டர்ஸும். மவுண்ட் ரோடு குன்னூர். ஸோ இங்க நீல்கிரி கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் இருக்கு. டீ, டஸ்ட், ஊட்டி வர்கி, யூக்கலிப்டஸ் ஆயில், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இங்க வாங்கிக்கலாம். சரி வாங்க மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் சைடு போயிட்டு அங்கிருந்து கொஞ்சம் மேல டாய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். லோக்கல்ல உங்களுக்கு மினி பஸ்ஸஸ் கிடைக்காட்டி நீங்க ஆட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். சோ இப்ப நம்ம டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, இங்க லாம்ப்ஸ் ராக்னு இருக்குங்க. லாம்ப்ஸ் ராக் 1 கிலோமீட்டர், டால்பின் நோஸ் 1 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் டால்பின்ஸ் ரோஸ். சாரி. சரியான டிராபிக்கா இருக்குங்க. நேரோ ரோடு வேறையா, அதனால நிறைய டிராபிக். இங்க பாருங்க, கேட் போட்டிருக்காங்க நம்ம டாய் ட்ரெயின் ரயில்வே ட்ராக்கு. இதுதான் கீழே மேட்டுப்பாளையம்ல இருந்து வர ரயில்வே ட்ராக்குங்க. இங்க பாருங்க, மலைகளுக்குள்ளேயே வர ரயில்வே ட்ராக், வேற லெவல்ல. வாங்க போவோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டு இருக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல கோத்தகிரி போற ரூட்டு. சோ இது ஊட்டியில இருந்து கீழே வர பஸ்ஸஸ் எல்லாம் இது வழியா வருங்க. குன்னூர் வழியா வர பஸ்ஸஸ், குன்னூர் வழியா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வர ரூட். அந்த ரூட் மேலதான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். இது பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க். ஹில் ஸ்டேஷன்ல பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நினைச்ச இடத்துல இருக்காது. நிறைய லாட்ஜஸ் எல்லாம் பக்கத்துல இருக்குங்க. வெங்கடேஷன் லாட்ஜ்னு இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த சைடு கொஞ்சம் லாட்ஜஸ் பார்த்தோம். ஸோ தங்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்தா பைக்கர்ஸ், எவ்வளவு பைக்கர்ஸ் பாருங்க. இது பெட்ஃபோர்ட் ஜெகதலா போற பஸ், குன்னூர் வழியா. எவ்வளவு ஐயங்கார்ஸ் பேக்கரிங்க. இங்க ஒரு ஐயங்கார் பேக்கரி, இங்க ஒரு கிளாசிக் ஃபுட்ஸ் அண்ட் பேக்கரி. எல்லா பக்கமே உங்களுக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஊட்டி வரைக்கும் எல்லாம் கிடைக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே நீங்க எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மக்களே, குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ராமச்சந்திரா லஞ்ச் ஹோம்னு இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும் லஞ்ச். நான் சாப்பிட்டுருக்கேன். நார்த் இந்தியன், சைனீஸ், தந்தூரி ஃபுட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தி டிப்ஸி பைசன்ஸ் ரெஸ்டோ பார்னு இருக்கும். இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் பார் எல்லாமே அவைலபிளா இருக்கும். தங்கறதுக்கும் ஹோட்டல் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். ஏடிஎம்ஸும் இருக்கு பக்கத்திலேயே. இது ஊட்டி ஹைவேல இங்க இருக்கு பாருங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாட்ஜ், கெஸ்ட் ஹவுஸ், காட்டேஜஸ், டார்மெட்ரியும் இருக்குங்க. ஸோ எல்லா பட்ஜெட்ஸ்லயும் நீங்க தங்கலாம். இங்க சிங்கிள் ரூம்ஸ், டார்மெட்ரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம், சவுத் இந்தியா பேங்க் ஏடிஎம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. மக்களே, நாம லாட்ஜ் எல்லாம் இருக்கிற ஏரியால இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க கிளெண்டேல் டீன்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு நிறைய டீஸ் வாங்கிட்டு போகணும்னா, ஃபிளேவர் டீ, ஸ்பைசி டீஸ் எல்லாம் வாங்கணும்னா இங்க வாங்கலாம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில இருக்கும். ஓகேவா?
ரோடு மேலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுங்க, நீலகிரி மவுண்டன் ரயில்வேஸ். 1897லயே கட்டியிருக்காங்களா? ஒக்கா மக்கா, பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டின ரயில்வே ஸ்டேஷனுங்க. முன்னாடி ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மக்களே, இதெல்லாம் மேட்டுப்பாளையம்ல இருந்து போற பஸ்ஸுங்க, குண்டல்பேட் போற பஸ், கர்நாடகாக்குள்ள. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க, டாய் ட்ரெயின் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு பாருங்க உள்ள. நிறைய இன்ஜின்ஸும் இருக்குங்க. டீசல் இன்ஜினா இல்ல ஸ்டீம் இன்ஜினா என்னன்னு தெரியல. டீசல் இன்ஜின் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. மக்களே, நம்ம குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெனோவேட் ஆயிட்டு இருக்குங்க. வேற லெவல் பண்றாங்க இந்தியன் ரயில்வேஸ். பிளெயின்ஸ்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸுமே வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான விஷயங்க. வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா, சான்ஸே இல்ல. சோ இங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி கார்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, இப்போ ஃபுல்லா கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. ஹெரிட்டேஜ் மாறாம அதே மாதிரி அந்த ரெட் கலர் ஓடு வேஞ்சு கிரானைட் கற்களாலேயே செய்யறாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இண்டோ சார்சனிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதாவது இண்டோ பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். வேற லெவலுங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ட்ரெயின் வேற நின்னுட்டு இருக்கு. நீல்கிரிஸ் வந்தா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குங்க. கரெக்டா 12 மணி ஆகுதுங்க. நம்ம டாய் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஃப்ரண்ட்லயே வந்து புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு. கம்ப்யூட்டரைஸ்ட் ரிசர்வேஷன் சென்டரும் இங்க இருக்கு. இங்க பாருங்க, கணினி முன்பதிவு. மக்கள் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:15 இருந்து 12:45, மதியம் 2:30 இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம் இங்க. ஏசி புக்கிங், நான் ஏசி புக்கிங் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. சதர்ன் ரயில்வேஸ் கீழே வருது. உள்ள ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் வேற இருக்கு. இங்க பாருங்க, ஹோம்மேட் சாக்லேட்ஸ், வர்கீஸ் இதெல்லாம் விற்கிறாங்க. நம்ம ஊட்டி டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷாலிட்டிஸ். நீல்கிரி மவுண்டெயின் வெல்கம்ஸ் யூ, குன்னூர் வெல்கம்ஸ் யூன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்க தகவல் பலகையில வந்து உங்களுக்கு டைமிங்ஸ் போட்டிருப்பாங்க. 7:45 வருது, அப்புறம் 10:45 ஒன்று வருது, 12:30, 16, 4 மணிக்கு ஒன்று. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். டாய் ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. ஃபுல்லா ரெனோவேட் ஆயிட்டு இருக்கு. ரெனோவேட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆயிடும். இங்க பாருங்களா, கீழே இது வந்து நேரோ காஜுங்க. பிராட் காஜ், மீட்டர் காஜ், நேரோ காஜ்னு இருக்கு. இது வந்து நேரோ காஜ். இங்கே வந்து ஐஆர்சிடிசி கேட்டரிங் எல்லாம் இருக்கு பாருங்களா. குட்டி ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் வேற லெவலுங்க. மேட்டுப்பாளையம் குன்னூர் உதகமண்டலம். இது வந்து செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சிம்பிள் நம்ம நீலகிரி ட்ரெயின். ஓ, வேற லெவல். இங்க ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரு, டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், சிக்னல் காமிக்கிறதுக்கு நிறைய இது இருக்காங்க ரயில்வே அபிஷியல்ஸ். வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம ஜல்லிக்கட்டு, கபடி இதெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆஹா, அழகுங்க. அங்க மேல விண்டேஜ் ட்ரெயின் ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, விண்டேஜ் இன்ஜின்.
ஃபர்ஸ்ட் ஸ்டீம் இன்ஜின்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் விட்டுருக்காங்க. ஓ செம்ம அழகுங்க. இதுக்கு அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வ்டுங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு இருக்கு. ஃபாரின் மக்கள் போட் பண்ண போறாங்க. என்ன கொஞ்சம் டைம் ஆகுங்க. நீங்க வந்து டாய் ட்ரெயின் ட்ரை பண்ணணும்னா இது ஒரு பிக்னிக் மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு டிராவல்காக பயன்படுத்தாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பயன்படுத்தணும். செம்ம சூப்பரா இருக்கும். இது D1 செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு. இது வந்து D2 செகண்ட் கிளாஸ் ரிசர்வ்டு. இதுக்கும் ப்ராப்பரா ட்ரெயின் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குங்க. 56136, 56137, அதுக்கப்புறம் 56141, 56139, 56138, 56140. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் நம்பர்ஸ்லாம் ஓடுது. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குங்க. அநியாயம் பண்றாங்க. இப்போ ஃபுல்லா டீசல் இன்ஜின் மாத்திட்டு இருக்காங்க. ஸ்டீம் இன்ஜின் எல்லாம் டீசல் இன்ஜின்ல தான் ஓடுது இப்போ. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசர்வ். YDM4 என்ஜின் இது. ஒரு ரயில்வே போலீஸ் அவுட் போஸ்டும் இருக்கு பாருங்களா. இங்க ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மக்களே, நம்ம குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் டாய் ட்ரெயினையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வேற லெவலா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குன்னூர் டவுனு சான்ஸே இல்லைங்க. ஐயோ, பியூட்டிஃபுல் டவுன். இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் போல. மக்களே, கீழே பஸ் வருது பாத்தீங்களா, பாரத் பெட்ரோலியம் பங்க் பக்கத்துல இருந்து. அங்கதான் பாத்தீங்கன்னா கீழே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே நிக்கிற ஸ்டாப்புங்க. குன்னூர் பஸ் ஸ்டாப்புக்குள்ள போகாது பஸ்ஸஸ். எல்லா பஸ்ஸஸ்மே வந்து அழகா இங்க நின்னுட்டு போயிடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து கீழே போற பஸ்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ திருப்பூர், ஈரோடு, தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊர்கள்ல இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாம வெளியவே நிறுத்தி இறக்கி விட்டுட்டு ஏத்திட்டு போயிடுவாங்க. த டிப்ஸி பைசன்ஸ் ரெஸ்டாரண்ட் இப்பதான் ஓபன் பண்ணி டுடே ஸ்பெஷல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங்ஸ்ங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே அமைச்ச ஏரியாஸ்ங்கிறதுனால நிறைய இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் பார்க்க முடியும் உங்களால. The beautiful Kunnur town of Nilagiri district. இங்க பாருங்க, இங்க ஒரு கடை இருக்கு. இங்கேயும் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும் போட்டு இருக்குங்க. நீலகிரி யூக்கலிப்டஸ் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், ஆலிவ் ஆயில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீலகிரி மாவட்டத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நிறைய டீ வகைகள், சாக்லேட் வகைகள் இதெல்லாமே வந்து பக்கத்திலேயே இருக்குங்க. பாரதி பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு
ஜெராக்ஸ் ஷாப்ஸ், எஸ்ஏபி ஹோட்டல்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கு தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதி. பக்கத்துல இருக்கிற டூரிஸ்ட் ஏரியாஸ்க்கு போறதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. எவ்வளவு ஆட்டோஸ் இருக்கு பாருங்க. அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல வெளியவே, ஸோ அங்கதான் வந்து கீழே போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸஸ் எல்லாம். இந்த பாரத் பெட்ரோலியம் தான் வந்து லேண்ட்மார்க். ஸோ மக்களே, நம்ம குன்னூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்துருக்கோங்க. வாங்க, நம்ம ராமச்சந்திர ஹோட்டல் காமிச்சல, அதில் தான் லஞ்ச் சாப்பிட்ருக்கோம். பியூர் வெஜ் ஹோட்டல் இது. சாப்பிட்டு கிளம்புவோம், ஓகேவா? மக்களே, குன்னூர் ராமச்சந்திரா லஞ்ச் ஹோமோட மெனு பாருங்க. நீங்கள் மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டி போகிற வழியிலே இருக்கும், பாரத் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே. ஸோ நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா சாப்பிட்டு போங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட்டு இங்கே. நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சுங்க. வாங்க சாப்பிடுவோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, வேற லெவலில். ஸோ மக்களே, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குன்னூர் டவுன் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கனெக்டிவிட்டி, ஸ்டேக்கு, ஃபுட்டுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் ஏரியாஸ், மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோம். டாய் ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from குன்னூர் டவுன், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you.